விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஜோதிடத்தின் மேலே அதிக விருப்பமும் அதை கற்றுக்கணுங்கிற ஆசையும் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்கும் உதவுற மாதிரி மற்றவர்களுக்கும் உதவுற மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த ஜோதிடம். ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். 6 மாதத்தில் மிக எளிய முறையில் மற்றும் துல்லியமாகவும் கூட. வரும் அக்டோபர் 6ஆம் தேதி முதல் புதிய ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ஆன்லைன் கிளாஸில் நடக்கும். இதில் நீங்கள் கற்றுக்க போகிறது பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் பிருகுநந்தி நாடி 2 முறைகள் கற்றுக்க போகிறீங்க. அதில் அடிப்படை ஜோதிடம், ஜோதிட கணிதம், பலன் சொல்லும் முறை, திருமண பொருத்தம், முகூர்த்தம் குறித்தல், பிரசன்ன வகைகள், இப்படி பல வகைகளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மோரோவர் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ஜாதகங்கள் ஆய்வுகளும் நடக்க போகுது. மாத கட்டணம் 700 ரூபாய் மட்டுமே. முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ளவும் 9842198144. தேங்க்யூ. வணக்கம். இந்த ராகு திசையில் ராகு பகவான் அள்ளி கொடுத்ததை கடைசி 3 புத்திகளில் திரும்ப எடுத்துட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் நிறைய பேருக்கு உண்டு. ராகு திசை வருது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆர்வமும் உண்டு சில பேருக்கு. அதே மாதிரி பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு. ஏன்னா ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், ராகு கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் கடைசியில் பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அது உண்மையிலேயே ஆக்சுவலாக அந்த மாதிரி நடக்குதா? ராகு கொடுத்ததை கடைசி 3 புத்திகளில் எடுத்துட்டு போயிடுவாரா? அதில் உள்ள சூட்சுமம் என்ன? உண்மையிலே எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்குமா, இல்லை ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் நடக்குமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ராகு பகவான் உண்மையிலே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அந்த திசை நமக்கும் வரணும், அந்த திசை அந்த ராகு நமக்கும் நல்லா அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் அதிகமாக உண்டு. முதலே சொன்ன மாதிரி அந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு சின்ன பயமும் உண்டு. எங்கே நம்மளை கவுத்திருமோ, ஒரு கோபுர உச்சியிலிருந்து குடிசைக்கு கொண்டாந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் உண்டு. அதே மாதிரி நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஆக்சுவலாக ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல ராகு இந்த ராகு திசை எனக்கு நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் கடைசியில் ஒரு 3 புத்திகளில் எல்லாமே பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நடந்துருமா, திரும்ப எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நடந்துருமா அப்படிங்கிற பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் உள்ள உண்மை புரியும். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு தைரியமாக இருக்கலாம். ஒன்று எடுத்துகிட்டு போகாது அல்லது எடுத்துகிட்டு போகும், 2 ரிசல்ட்டுமே வரும். ஸோ யாருக்கு எடுத்துகிட்டு போகும், யாருக்கு திரும்ப எடுத்துகிட்டு போகாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும் உங்களுக்கு. அதில் உள்ள ரெமடிஸும் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன், சொல்யூஷன். உங்களுக்கு சப்போஸ் அப்படி பிடிங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் தப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு டைம் டு டைம் உங்கள் மொபைலுக்கு சேரும். ஓகே, ராகு பகவான் கொடுக்கறதெல்லாம் சூப்பராக கொடுப்பார். நல்ல காசு, பணம், சொகுசான வாழ்க்கை, நல்ல பொருளாதார ரீதியாக நல்லதொரு வளர்ச்சி, அந்த மாதிரிலாம் கொடுப்பார். நல்ல சொகுசான வாழ்க்கை, சொகுசான அனுபவங்கள், நிறைய பயணங்கள், அந்த மாதிரியெல்லாம் நிறைய கொடுத்து உங்களை ரொம்ப ஜாலியாக வச்சுருப்பார். எப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரியா? இதே ராகு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பலன்களும் உண்டு, அந்த கெடு பலன்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல டிசைட் பண்ண வேண்டியது, உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரா இல்லை கெட்ட நிலையில் இருக்கிறாரா, உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பதற்காக காத்திருக்கிறாரா இல்லை கெடுபலன்கள் கொடுப்பதற்காக காத்திருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரியா? ஸோ நல்ல பலன்கள் கொடுக்கறதாவே ஒரு பேச்சுக்கு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ அபரிவிதமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், பொருளாதார நிலையில் நல்லதொரு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்கள்லாம் வரும். ஆனால் அந்த கடைசி புத்திகள்
சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 புத்திகள் எதற்காக அது சொல்லப்பட்டது? இந்த கடைசி 3 புத்திகளில் வந்து ராகு கொடுத்ததெல்லாம் வந்து திரும்ப அள்ளிட்டு போயிடுவாரு அப்படின்னு எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த 3 கிரகமுமே சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகமுமே வந்து ராகுவுக்கு வந்து பரம எதிரின்னு சொல்லலாம். எதனால வந்து அந்த மாதிரியான பரம எதிரி அப்படின்னு சொன்னால், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் வந்து ஏற்படுறதே வந்து ராகு கேதுக்கள்னால தான். ஸோ இந்த ராகு கேதுக்கள்னால தான் வந்து கிரகணங்களே வந்து ஏற்படுது. அதனால சூரியனையும் சந்திரனையும் மிஞ்சி அவங்களையும் மறைக்கக்கூடிய அளவுக்கு உள்ளதுதான் வந்து இந்த ராகு கேது. ஸோ அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே வந்து சூரியனும் சந்திரனும் பகை கிரகங்களாக உள்ளன. செவ்வாய் ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆல்ரெடி நமக்கு ராகுவுக்கு பரம எதிரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே வந்து எல்லா புக்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 புத்திகளில் கண்டிப்பாக வந்து கொடுத்ததை எடுத்து கொண்டு போகுமா அப்படின்னு சொன்னால், அதுக்கு பதில் சொல்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறத காட்டிலும் உங்களோட ஜாதகம் தான் சொல்லும். எப்படி அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு திசைக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசை, அந்த குரு ஆனவர் உங்கள் ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்கார், குரு தசையில் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் நடக்க போகின்றது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ராகு திசையில் கடைசி 3 புத்திகளில் ஒன்றுமே செய்யாது. உங்களுக்கு எப்படி அள்ளி கொடுத்ததோ அதே மாதிரி அந்த 3 புத்திகள்லையும் வந்து நல்லா அள்ளியே கொடுக்கும். ஆனால் சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் குரு சரியில்லாத நிலையில் இருந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட போகிறீர்கள் குரு தசையில் அப்படின்னு சொன்னால், ஏன் அப்படின்னு பொருளாதார ரீதியாக பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, குருங்கிறவர் தனக்காரகர். ஸோ குரு கெட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தன வரவுல கண்டிப்பாக கை வைப்பார். அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட போறீங்க குரு தசையில் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 3 புத்திகள் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 புத்திகளில் ராகு கொடுத்ததை எல்லாமே திரும்ப அள்ளிக்கொள்வார். ஏன்னா எப்பவுமே ஒரு தசா புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், அடுத்து வரக்கூடிய தசையோ அடுத்து வரக்கூடிய புத்தியோ எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இந்த தசையோ புத்தியோ வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதன்படி எல்லாருக்குமே வந்து ராகு தசையில் வந்து கடைசி 3 புத்திகளில் கொடுத்ததை எல்லாத்தையுமே திரும்ப அள்ளி கொண்டு போவார். யாருடைய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்கிறாரோ, அவருடைய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்து நன்மை பெறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ராகு திசையில் கடைசி 3 புத்திகளில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, கன்ஃபார்மாக சொல்லலாம். இதே குரு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா உறுதியாக வந்து அந்த 3 புத்திகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த 3 புத்திகளில் வந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்களோட ஜாதகத்தில் குருவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குருவினுடைய நிலை பாதகமாக இருக்கு, சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப கடைபிடிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு புது தொடக்கம், ஒரு தொழில் தொடங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு தேவையானதை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு, ஏன்னா ராகுனாலே தெரியும் இல்லையா, பிரம்மாண்டம், ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சோ இல்லை பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண வச்சோ இருக்கிற எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி குரு சரியில்லை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ராகு வந்து கடைசி 3 புத்திகள்லேயும் அள்ளிட்டு போகணும். அப்படிங்கிறப்போ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் மஞ்சள் நிறம் வந்து சுத்தமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி புளு நிறமும் சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்க. அந்த 3 புத்திகளில், அந்த 3 புத்திகள் எப்போ வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட ஜாதகத்தில். அந்த 3 புத்திகளில் ப்ளூ கலர் ப்ளஸ் மஞ்சள் கலர் இந்த ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம். குரு தசையிலையுமே வந்து நீங்கள் மஞ்சள் நிறத்தை முழுவதுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது, குரு சரியில்லாத நேரத்தில். சப்போஸ் குரு நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் ப்ளூ கலரும் மஞ்சள் நிறமும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. ஸோ குரு சரியில்லாத டயத்தில் நீங்கள்
இந்த 2 நிறத்தையும் கடைசி 3 புத்திகளில் தவிர்ப்பது அப்படிங்கிறது மிகவும் வந்து நல்லது. சரியா? ஸோ எல்லோருக்குமே வந்து ராகு திசையில் ராகு பகவான் அள்ளி கொடுப்பதை கடைசி 3 புத்திகளில் வந்து எடுத்துகிட்டு போகிறது இல்லை. அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் குரு அமைந்த நிலை எப்படியோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ராகு திசையில் ராகு பகவான் கொடுத்ததை கடைசி 3 புத்திகளில் எடுத்துகிட்டு போகிறதா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை மீண்டும் வந்து அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட நல்லதொரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.